ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய CPU உங்களுடைய கடைகளுக்கோ இல்லாட்டினா வீட்டுக்கோ ஏதோ ஒரு பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய CPU உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குதா? முதல்ல நீங்கள் நான் சொல்கிறத கவனித்து பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்த டிசிஷன் எடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நாம் வச்சுருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதனுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு இல்லை, இல்லாட்டினா கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் கம்மியாக வாங்கிட்டேன், இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லி நம்ம வந்து டக்குன்னு அதை புறக்கணிச்சிட்டு நம்ம வந்து புதுசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு 25,000 இருந்தே நல்ல லேப்டாப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்த பொழுதிலும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய உங்களுடைய கம்ப்யூட்டரை அதிவேகமான ஒரு கம்ப்யூட்டராக மாற்றுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப வேகமாக மாறும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வகையில் என்னுடைய பயோடெக்னாலஜியினுடைய சாஃப்ட்வேர்ஸை நான் நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போது சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய வீட்டில் நான் வந்து இதுக்கு முன்னால் வாங்கினது, என் பசங்களுக்காக வாங்கினது, அவங்களாம் படித்து முடிச்சுட்டாங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4GB ரேமு, ஒரு விண்டோஸ் 10 அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிபியூவாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அப்படி ஒருவேளை இல்லாதவங்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஏற்கனவே வச்சுருக்கிற எக்ஸிஸ்டிங் சிபியூவை ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எங்களுடைய சாஃப்ட்வேரை அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய எனக்கு தெரிய வருது, நிறைய பேர் வந்து அவங்க வச்சுருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி கொடுத்துட்டு வேற வாங்குறாங்க, இல்லாட்டினா அதை வந்து எடைக்கு போட்டுட்டு வேற வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய கஸ்டமர் ஆல்ரெடி வச்சுருந்த போர்டு வந்து இதுதான். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்ரானிக் டைப்பு போர்டு தான். இந்த போர்டில் வந்துட்டு இந்த ஹெச்டிடி டைப் உள்ள சீகேட் அப்படிங்கக்கூடிய பிராண்டில் வந்து ஒரு 500GB ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 2GB ரேம் இருந்துச்சு. இதில் விண்டோஸ் 7 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து விண்டோஸ் 10 ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன அப்கிரேட் பண்ணுறேன். அவங்க இதுக்கு முன்னால் வச்சுருந்த கேபின் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கேபின், இது பழைய கேபின். ஸோ இந்த கேபின்லேருந்து நான் எல்லாத்தையுமே வந்து கலத்தி எடுத்து நான் இப்போ வந்து புதுசாக இருக்கக்கூடிய இந்த கேபினில் வந்து எல்லாமே செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறது, ஆல்ரெடி ஒரு 2GB இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2GB வாங்கியிருக்கிறேன். தென் ஒரு 256GB எஸ்எஸ்டி டைப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து செகண்டரியாக வச்சுக்கிட்டு இதை வந்து நான் ஓஎஸ்க்காக நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அவங்களுக்கு இந்த 256 போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி நான் இப்போ இந்த சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சிஸ்டம் அசம்பிள் பண்ணிட்டேன். இந்த CPU பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏற்கனவே நான் கலத்தி வச்சுருந்த போர்டு தான். அதில் எக்ஸ்ட்ரா 2GB ரேம் செட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி 2GB இருந்துச்சு. இது DDR3 டைப்பு. தென் ஒரு எஸ்எஸ்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதை மாட்டியிருக்கிறேன். ஆஃப்டர் தென் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா பழசு, நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை கலத்திட்டு நான் வந்து 1660 சூப்பர் மாட்டிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ நான் ஏற்கனவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலிருந்து எடுத்த இந்த GeForce 210 பேசிக் என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு, அதை நான் அந்த போர்ட்லேயும் மாட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு வித்தியாசமான ஒரு கான்ஃபிகரேஷனில் செட் ஆகி இருக்குது. இப்போ நான் அந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த போர்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு கோடிடியோ ப்ராசஸர் தான். இது 1.8 GHz தான் வந்து இதனுடைய ஸ்பீடு இருக்கும். பட் இந்த எஸ்எஸ்டியும் இந்த எக்ஸ்ட்ரா 2GBயும் எந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, பவர் ஆன் பண்ணிட்டேன். ஒரு கோடிடியோ ப்ராசஸரில் விண்டோஸ் 10 அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் இந்த எஸ்எஸ்டி ப்ளஸ் இந்த 2GB ரேம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து விண்டோஸ் 10 வந்து புக் பண்ணி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்து இதனுடைய வேகம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்திங்கன்னா கதைக்காகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து மாற்றிடலாம். பாருங்கள், நான் டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இந்த கிராஃப் காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு CPU மட்டும் ஜாஸ்தியாக யூஸ் ஆகுது. ஏன்னா
அது கோரடியோ ப்ராசஸருங்கிறதுனால. மெமரியை பாருங்கள், மெமரி 8 GB வந்து ரொம்பவே வந்து 1.4 GB தான் வந்து எடுத்துக்குது. நீங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணாலும் சரி அதிகபட்சம் ஒரு 2.5 GB தான் வந்து வரும். டிஸ்க் பாருங்கள், SSDங்கிறதுனால ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இதில் கிராஃபிக்ஸ் கார்டு வேறு நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிபியுடைய லெவலும் வந்து ப்ராசஸருடைய ஒர்க்கும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணாலுமே சரி ஓரளவு உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஈடு கொடுத்து கொண்டு போகும். ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறவங்களும் இந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த சிபியூ பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சில முக்கியமான தகவல்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சிபியூ கதைக்காகாது அப்படிங்கிற மாதிரிங்கிறது கிடையாது. இந்த SSD ப்ளஸ் ஒரு 2 GB ரேம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா 2 GBன்னு இல்லை, உங்களுடைய விருப்பம் 4 GB 5 GB உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஸை பொறுத்தது. அதே மாதிரி SSDயும் அதே மாதிரி தான். நான் வந்து 256 GB வந்து ஒரு 3000 rupeesக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேலே 500 GB அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய ஃபினான்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு கோரடியோ ப்ராசஸர்னாலும் சரி, பென்டிஎம் எப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை, பட் கோரடியோ ப்ராசஸர் இருக்கக்கூடிய 2 கோர் ப்ராசஸர் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த 2 விஷயத்தை மட்டும் மாற்றினீங்கன்னு சொல்லியாச்சுனாலே உங்களுடைய CPU வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். பர்டிகுலராக பில்லிங் சாஃப்ட்வேருக்கு பயன்படுத்துகிறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த 2 நீங்கள் மாற்றி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே வந்து வேகமாக இருக்கும், அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரியான டெக்னிக்கல் வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அதிகமான டெக்னிக்கல் விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.